ஜாலி ரொம்பவே சூப்பரா இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய்மெண்டா இருக்கு தெரியுமா? இந்த எக்ஸசைஸ் பெட்ல படுத்துருக்கு ஒண்ணே ரொம்பவே நல்லா ஃப்ரெஷ்ஷா ஃபீல் ஆகுது. உடம்பே ஏதோ நல்லா ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு. மைண்டும் நல்லா ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு. பிளாக்கி, இந்த மாதிரி ட்ரீட்மெண்ட்லாம் நம்ம கொஞ்சம் கொஞ்சம் எடுத்துக்கிட்டோம்னா நம்ம பாடி எப்பவுமே ஃப்ரீயாக இருக்கும். நம்ம ஸ்ட்ரெஸ் இல்லாமல் இருக்கலாம், டென்ஷன் இல்லாமல் நம்ம மைண்ட் இருக்கும். இந்த ஒரு சின்ன எக்ஸசைஸ் உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸ்பீரியன்ஸாகவும் இன்னும் நல்லா மைண்டு ரிலாக்ஸாகவும் இருந்திருக்கும். இன்னும் ஜாலியாக உங்கள் இஷ்டத்துக்கு நீங்கள் விளையாடுறதுக்கு இங்கே பார்த்தீங்களா பக்கத்துல ஸ்விம்மிங் பூல் இருக்குது. நீங்கள் அதில் ஏறி போய் அந்த ஸ்லைட்லேயே போய் நீங்கள் ஜாலியாக விளையாடலாம். இங்கே பார்த்தீங்களா நீங்கள் அப்படியே போகும்போது அங்கே ஒரு பப்பி இருக்கும். நீங்கள் அதை ஜாலியாக கொஞ்சிக்கிட்டே நீங்கள் போகலாம். இது வழியாக நீங்கள் அந்த ஸ்டெப்பில் ஏறி அப்படியே இந்த வீட்டுக்கு போய் அது உள்ளார இருந்து அப்படியே ஸ்லைடில் வந்து நீங்கள் இந்த ஸ்விம்மிங் பூல் விளையாடலாம். ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஓகே மிஸ், நாங்கள் எப்போ தான் இந்த ஸ்டெப்பில் ஏறி நாங்கள் இந்த ஸ்டைலில் போய் இந்த ஸ்விம்மிங்கில் நீச்சல் அடிப்போம்னு ரொம்பவே ஆர்வமாக இருக்குது. நாங்கள் இப்போவே போகிறோம் மிஸ். எனக்கு அந்த பப்பி தொட்டு பார்க்கணும் தாப்பா ரொம்ப ஆசை. நான் பப்பி கிட்ட போயிட்டேன். ஹாய் பப்பி, எப்படி இருக்க? ஓகேவா? நல்லா இருக்கியா? ரொம்பவே கியூட்டா இருக்கியா நீ? அச்சச்சோ பப்பி, நான் டச் பண்ணோன்னே வெக்கப்பட்டுட்டு உள்ள போயிடுச்சு. சரி சரி, நம்ம போய் ஸ்லைடு விடலாம். ஸ்லைடு விட்டு நம்ம போய் ஸ்விம்மிங்ல ஜாலியா நம்ம ஃபர்ஸ்ட் ஜம்ப் பண்ண போறோமே. வாவ், செம ஜாலியா இருக்கு. தண்ணி ஐஸா இருக்கு. அண்ணியக்கா, என்னக்கா சொல்றீங்க? தண்ணி ஐஸாக இருக்கா? எப்பயுமே ஸ்விம்மிங் பூலில் தண்ணி ஐஸாக தான் வச்சுருப்பாங்க. அக்கா நகர்ந்துக்குங்க, நான் ஸ்லைடில் வர போகிறேன். ஆமாக்கா, நீங்கள் சொன்ன மாதிரி ரொம்ப ஐஸாக தான் இருக்குது. இது ஏற்கனவே மேம் ஏதாவது சொல்லி ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்காங்களா? பசங்க ஐஸ் தண்ணியில் தான் விரும்புவாங்கன்னு சொல்லி என்னாலே ஒன்றும் புரியலையே. ஆனால் அந்த அளவுக்கு நல்லா ஹெவியாக இருக்குது ஐஸா. ஹனி அன்பு, இங்கே பார்த்தீங்களா எப்படி மேலே உட்காந்துட்டு இருக்கிறேன்னு சொல்லி. என்ன மாதிரி உங்களால் உட்கார முடியுமா? இங்கே பாருங்க நான் எப்படி ஸ்டைலில் உட்காந்துருக்கேன்னு. அந்த ட்ரிக்ஸு எனக்கு மட்டும்தான் தெரியும். அப்படியே நான் பொறுமையாக வரணும் பார்த்தீங்களா? அப்படி இங்கே வந்து எப்படி கில்லி மாதிரி உட்காந்துருக்கேன் பார்த்தீங்களா? மெரி நவுந்துக்கோ, ஏன் அங்கேயே நிற்கிற? நான் இப்போ மேலே வந்து உள்ள போகிறேன் பாரு. அப்புறம் நீ ஆன்னு கத்துவேன், அப்புறம் எனக்கு தெரியாது, அப்புறம் மேம் என்ன தான் திட்டுவாங்க. நவுரு மெரி ப்ளீஸ், சீக்கிரம் நவுந்துரு. எங்க தைரியம் இருந்தால் என் மேலே விடு பார்ப்போம். நான் மேம்னு கத்திடுவேன். இரு, நான் நவுற வரையும் வெயிட் பண்ணேன்னா கொஞ்ச நேரம் அப்படியே ரெஸ்ட் எடுத்துக்கிறேன். எனக்கு இங்கே சாஞ்சிட்டு இருக்க ரொம்ப பிடிச்சிருக்கு. நான் சல்லுன்னு வந்துட்டேனே, ரொம்ப சூப்பராக இருக்கு. அம்மாடி, என்ன தண்ணி இவ்வளோ ஐஸாக இருக்கு? ஸ்டூடெண்ட் எல்லாம் ஜாலியாக ஸ்லைடு விட்டீங்க போல். எப்படி இருக்குது எக்ஸ்பீரியன்ஸ்? நல்லா சூப்பராக இருக்கா? நல்லா என்ஜாய்மெண்ட்டாக இருக்கா? நல்லா தெரியுது, உங்களை பார்த்தாலே தெரியுது எல்லாரும் ஜாலியாலாம் இருக்கீங்க உள்ளார. உங்களுக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு தெரியுமா? இந்த ரெசார்ட்ல நீங்க ஸ்விம்மிங் பூல்ல இருந்து உள்ளார இருந்துகிட்டே நீங்க சாப்பிடலாம். நான் உள்ள வரும்போதே உங்களுக்கு ஐஸ்கிரீம், பாப்கார்ன் எல்லாமே நான் ஆர்டர் பண்ணிட்டேன். எல்லாமே தானா உங்களுக்கு கொண்டு வந்து கொடுப்பாங்க. நீங்க ஜாலியா சாப்பிடலாம். ஓகேவா? ஹனி, இந்த ரெசார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல? ரொம்பவே சூப்பரா இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இங்கேயே நம்ம தண்ணியிலே உட்காந்துக்கிட்டே நம்ம பாப்கார்ன் சாப்பிடலாம், ஐஸ்கிரீம் சாப்பிடலாம். இது ரொம்ப ஜாலியா இருக்கும்ல. இந்த ரெசார்ட் ரொம்பவே சூப்பரா இருக்குப்பா, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. பாப்கார்ன் தண்ணியில அப்படியே மிதந்துகிட்டே இருக்கு. நாமளும் அப்படியே மிதந்துகிட்டே நீச்சல் அடிச்சுக்கிட்டு நாமளும் அப்படியே எடுத்து சாப்பிட வேண்டியதுதான். இது ரொம்பவே இந்த எக்ஸ்பீரியன்ஸ் ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல. நீங்க பாத்தியா என்கிட்ட வருது பாப்கார்ன், அப்படியே நான் அப்படியே சாப்பிட்டுக்குவேன். ஓகேவா ஸ்டூடெண்ட்ஸ், பாப்கார்ன் வந்து கொடுத்தாங்களா? இதை நீங்கள் சாப்பிட்டு ஃபினிஷ் பண்ணுங்க, நல்லா என்ஜாய் பண்ணுங்க. உங்களுக்கு அடுத்து வந்து ஐஸ்கிரீம் கொண்டு வருவாங்க. ஓகேவா? ரோசி, இங்க பாரு, அப்படியே பாப்கார்ன் நம்மள தேடி தண்ணியில மிதங்கிட்டு அப்படியே நம்ம கிட்ட வந்து நிக்குது. ரொம்பவே சூப்பரா இருக்குல்லப்பா. நம்ம விளையாடுற இடத்துல வந்து நிக்குது. நம்ம அப்படியே ஜாலியா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். பிங்கி, ஆமா
ஒரு பிளேட் பாப்கார்ன் ஃபுல்லும் அப்படி நீங்களே எடுத்து வச்சுக்கிட்டீங்க, இங்கே எங்களுக்கெல்லாம் தந்து சாப்பிட மாட்டீங்களா? பிளாக்கி, இங்க வந்து சண்டை தான் போட்டுட்டு இருப்பியா? அங்க பாரு என்ன கொண்டு வந்திருக்காங்க பாத்தியா? பாப்கார்ன் லாலிபாப் கொண்டு வந்திருக்காங்க. இங்க பாரு, ரொம்ப எல்லாரும் டேஸ்டா சாப்பிட்டு இருக்காங்க. நீயும் சாப்பிடு, நீயும் ரிலாக்ஸா இரு. நீ என்ன வேணாலும் இங்க நல்லா வாங்கி சாப்பிட்டுக்கலாம். பிங்கி, சாரிப்பா, நான் கொஞ்சம் கோவப்பட்டுட்டேன். நான் ஏன் தான் இப்படி இருக்கணும் தெரியல. எல்லாத்தையும் சண்டை போடுறது தான் என் வேலை. இங்க பாருங்க, ஐஸ்கிரீம் ட்ரேவே ஒரு பாக்ஸே கொண்டு வந்து கொடுத்துட்டாங்க. நமக்கு எந்த ஃப்ளேவர் வேணுமோ நம்ம அழகா எடுத்து சாப்பிட்டுக்கலாம். நம்ம மேங்கோ வேணாலும் சரி, பிங்க் வேணும்னாலும் சரி, எல்லோ வேணும்னாலும் சரி, இன்னும் ப்ளூபெர்ரி வேணும்னாலும் சரி, எது வேணும்னாலும் நம்ம எடுத்து சாப்பிட்டுக்கலாம். ரொம்பவே சூப்பரா இருக்குல்ல? ஹே மேரி, அங்க ஸ்லைட்ல மேல என்ன பண்ற? பாப்கார்ன் எடுத்து நீ பாட்டு ஹாயா மேல போய் உட்கார்ந்துட்டு இருக்க. நீ மட்டும் எப்படி அப்படி உட்கார்ந்துட்டு இருக்க? எங்களுக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது. நாங்களாம் மேல போய் உட்காந்தா அப்படியே சர்ன்னு நாங்க வந்துடுறோம். நீ மட்டும் அப்படியே ஸ்லைட்ல உட்கார்ந்துட்டு இருக்க. ஏதாவது மேஜிக் பண்றியா? சொல்லிட்டு செய் மேரி. ஆமா, நான் ஒரு மேஜிக் வச்சிருக்கேன். அது உங்களுக்கு நான் லாஸ்டா சொல்றேன். ருசி, நம்ம கிவி ஐஸ்கிரீம் சாப்பிடலாமா, அல்லது மேங்கோ சாப்பிடலாமா, இல்ல ப்ளூபெர்ரி சாப்பிடலாமா? இது மூணுல ஏதாவது சாப்பிடலாமா? எனக்கு ரொம்ப ஆசையா இருக்கு. நம்ம இந்த ஜில்லுன்னு ஸ்விம்மிங் பூல்ல உட்காந்துக்கிட்டு நம்ம இந்த ஐஸ்கிரீம் சாப்பிட்றது ரொம்பவே நல்ல குட் ஃபீலா இருக்கும் ருசி. ஏய், வெயிட் பண்ணுங்க, எனக்கு எந்த ஃப்ளவர் வேணுமோ நான் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் நீங்க எல்லாரும் எடுத்துக்கோங்க, சரிங்களா? எனக்கு பிடிச்சத நான் தான் ஃபர்ஸ்ட் வந்து எடுத்துக்குவேன். நாம எல்லாத்தையுமே சாப்பிட்ற வேண்டியதுதான். அவங்களாம் பாப்கார்ன் சாப்பிட்டாங்கல்ல, அப்படி இல்லாட்டி மேம்கிட்ட சொல்லி இன்னொரு ரவுண்டு வர வச்சு சாப்பிட்டுக்கிட்டோம். நம்ம இருக்கிற ஐஸ்கிரீம் எல்லா ஃப்ளவருமே நம்ம டேஸ்ட் பண்ணி சாப்பிட வேண்டியது தான். நீங்க ஸ்விம்மிங் பூல்ல மேக்கப் கூட போட்டுக்கலாம். நீங்க உங்களை டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நீங்க மேக்கப் போட்டுக்கலாம்னு சொன்னதுக்கு இந்த ஹனி அங்கே நின்றுட்டு இருக்கா, அந்த கண்ணாடி முன்னாடியே நின்றுட்டு இருக்கா. அவ சரியா விளையாட கூட இல்லை. அவளுக்கு மேக்கப்னா ரொம்ப இன்ட்ரெஸ்ட். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? ஓகே, நீங்கள் மேலே எஞ்சி வந்து உங்களோட ட்ரெஸ் எல்லாம் சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஈரமாக இருக்குல்ல, இன்னும் ஐஸ் வாட்டர் வர இருந்துச்சு. உங்களுக்கு உடம்பு சரியில்லாமல் ஆகிடும் இனிமேல் நீங்கள் இருந்தீங்கன்னா. இனிமேல் நீங்கள் மேலே ஏஞ்சி வந்து நீங்கள் அவங்களும் ஹேர்லாம் நல்லா காய வச்சுக்கோங்க. அங்கே ஹேர் ட்ரையர் கூட இருக்குது, நீங்கள் நல்லா யூஸ் பண்ணி ரூமில் ஒவ்வொருவரும் நல்லா காய வச்சுக்கோங்க, ஓகேவா? ஆமாம், இந்த மேரி மட்டும் ஏன் மேலே உட்காந்துட்ருக்கா? ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், மறக்காம லைக் பண்ணுங்க, இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்களோட ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. பை.